வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கம்பானியன் சேனல். நான் உங்கள் ரதிச்சித்ரா குறிஞ்சிநாதன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7 இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஆன் மண்டே மார்னிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ட்வெயின் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த ஸ்டோரி நம்ம புக்கில் இருக்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியினுடைய இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். டாம் சேயர் அப்படின்ற ஒரு புக், ஓகே, அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர். இந்த டாம் சேயர் அப்படின்ற புக்கிலேருந்து எடுத்தது தான் இந்த ஸ்டோரி. ஆக்சுவலி டாம் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஃபன்னா என்னது, அனாதை, அம்மா அப்பா கிடையாது. ஸோ அவங்க ஆண்ட் வீட்டில் அவங்களுடைய ஆண்ட் பேர் என்ன அப்படின்னா ஆண்டி பேர் போலி. ஓகே, ஆண்டியோட வீட்டில் வளர்றப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் வருது, அதிலிருந்து சமாளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அத்தை எப்படி அவங்கள நடத்துகிறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இவருக்கு நார்மலாக எல்லா குழந்தைங்களும் மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கார். ஓகே, அப்போ ஒரு நாள் ஒரு மண்டே மார்னிங் நார்மலாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா சண்டே நைட்லேருந்தே நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகணும், 2 நாள் வீட்டில் இருந்துட்டோம், அடுத்த நாள் ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறதுனால மனசு ஒரு மாதிரி கவலையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மண்டே மார்னிங் சொல்லவே தேவையில்லை, எழுந்திரிக்கவே முடியாது, எழுந்திரிக்கும் போது அழுகழுகையாக வரும் இல்லையா. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி இவருக்கு ஒரு மண்டே மார்னிங் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிக்கல. ஸோ ஏதாவது ஒரு ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. வயிறு வலிக்குது, பல்லு வலிக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து ஸ்கூல் கட்டடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்படி நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் நமக்கு இங்கே ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன் மண்டே மார்னிங். இப்போ நம்ம இந்த ஸ்டோரி புக்கில் ரீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். மண்டே மார்னிங் ஃபவுண்ட் டாம் சேயர் மிசரபிள் அப்படின்னா சேட். ஓகே, மண்டே மார்னிங் எப்போவுமே டாம் சேயர் எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப சேடாக இருப்பார். பிகாஸ் என்ன ரீசன் நம்ம பார்த்தது தான். Monday morning always found him so because it began another week's slow suffering in school. He generally began that day with wishing he had no holiday in between. It made the going into prison again so much worse. அது எப்படி இருந்தது அப்படின்னா அவருக்கு ஒரு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருந்தது அந்த ஸ்கூல் அப்படின்றது. டாம் லே திங்கிங். டாம் படுத்துட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கார். என்ன திங்க் பண்ணுறான் அப்படின்னா presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. He examined himself. No sickness was found. And he investigated again. என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஏதாவது ஒரு உடம்புல ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கூல் போகிறதுலேருந்து தப்பிச்சிடலாம், வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஸோ ஒரு பார்ட்டாக திங்க் பண்ணி பார்க்குறாரு. தலை வலிக்குதா, வயிறு வலிக்குதா அப்படின்னு ஒன்றா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறாரு. பட் எதுவுமே வலிக்கிற மாதிரி அவருக்கு தெரியலை. This time he could detect stomach ache, but it soon grew feeble and presently died wholly away. திடீர்னு பார்த்தா அவருக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. பட் கொஞ்ச நேரத்துலேயே ஃபீபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபீபிள் அப்படின்னா வீக். ஓகே, அந்த வயிறு வலி வீக் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துலேயே வயிறு வலி சரியாயிடுது. He reflected further. Suddenly he discovered something. மறுபடியும் எதையாவது வலிக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவருக்கு ஒரு தாட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா one of his upper front teeth was loose. அவருடைய அந்த ஃப்ரண்ட் டீத் ஒன்று மேல் பல்லு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார். திஸ் வாஸ் லக்கி. ஹி வாஸ் அபவுட் டு பிகின் டு க்ரோன் ஆஸ் அ ஸ்டார்டர் as he called it when it occurred to him that if he came into court with that argument his aunt would pull it out and that would hurt. So he thought he would hold the tooth in reserve for the present and seek further. ஸோ என்ன நினைக்கிறான் டாம் அப்படின்னா அவங்க அத்தைக்கிட்ட எனக்கு பல்லு வலிக்குது, பல்லு லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க பல்லவே பிடுங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது. ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படி சொல்லாமல் வேறு ஏதாவது தாட் பண்ணலாம், ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பாருங்கள் என்ன பண்ணுறான்ட்டு. நத்திங் ஆஃபர்ட் ஃபார் சம் லிட்டில் டைம் அண்ட் தென் ஹீ ரிமெம்பர்ட் ஹியரிங் த டாக்டர் tell about a certain thing that led up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. So the boy eagerly drew his sore toe from under the sheet and held it for inspection, but now he did not know the necessary symptoms. However, it seemed well worthwhile to chance it, so he fell groaning with considerable spirit. But Sid slept on unconscious. Tom groaned louder
and fancied that he began to feel pain in the toe. No result from Sid. Fancy அப்படின்னா imagination. ஓகே, ஸோ இவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு யாரோ சொன்ன ஒரு விஷயம் மனசில் வருது. என்ன அப்படின்னா, யாருக்கும் வந்து காலில் வந்து ஒரு புண்ணாச்சு. டோ அப்படின்னா கால் விரல். அதுக்காக வந்து ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி, இல்லைனா வீட்லேயே அட்மிட் ஆகிருந்த மாதிரி ஒரு யாரோ சொன்ன தாட் இருக்குது. அதனால் அது மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறான். இவன் கூடவே சிட் அப்படின்ற பையனும் ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து எதுக்காக டாம் இப்படி கத்துறான் அப்படின்றது எதுவுமே புரியலை. Tom was panting with his exertions by this time. He took a rest and then swelled himself up and fetched the succession of admirable groans. Panting அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுறது. எக்ஸர்ஷன்ஸ் அப்படின்னா ரொம்ப முயற்சி செய்கிறது. ஓகே, ஸோ ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறான். ப்ரிட்டன் என்னது, நடிச்சுட்டு Sid snored on. Tom was aggravated. He said, Sit, and shook him. This course worked well, and Tom began to groan again. Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort and began to stare at Tom. Tom went on groaning. Groaningனா அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிக்கிறான். Sid said, Tom, say Tom, here Tom, what is the matter? And he shook him and looked in his face anxiously. Anxiously, worriedly. Tom moaned out, Oh, don't Sid, don't shake me. Why, what's the matter, Tom? I must call Auntie. No, never mind. It will be over by and by. Maybe don't call anybody. யாரையும் கூப்பிட வேண்டாம், சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சும்மா ப்ரிட்டன் பண்ணுறான். But I must. Don't groan so. Tom, it's awful. How long you been this way? How harsh. Ouch. Oh, don't stitch so. Sid, you will kill me. யாரையும் கூப்பிட வேணாம், என்னால் வலி தாங்க முடியல, எவ்வளோ நேரமாக இப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னா, ரொம்ப நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாம் சொல்கிறான். எனக்கு பேசாமல் கொன்று போட்டுரு, அந்தளவுக்கு எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாம் சொல்கிறான். டாம், why didn't you wake me sooner? Oh Tom, don't. It makes my flesh crawl to hear you. What's the matter? I forgive you for everything, Sid. Everything you have ever done to me when I am gone. Oh Tom, you aren't dying, are you? Don't Tom. Oh, don't. Maybe. டாம் சொல்கிறான், நான் வந்து கொஞ்ச நேரத்தில் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வேணும்னு சும்மா அவன் வந்து ப்ரிட்டன் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறான். ஓகேங்களா? உடனே சிட் சொல்கிறான், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, என்ன உனக்கு பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். I forgive everybody, Sid. Tell em so, Sid. And Sid, you give my window sash and my cat with one eye to that new girl that's come to town and tell her. But Sid had snatched his clothes and gone. Tom was suffering in reality. Now his imagination was working well, and so his groans had gathered quite a genuine tone. என்ன சொல்கிறான்னா, அவன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒன்றா சொல்கிறான். பட் என்னது அப்படின்னா, அவன் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். என்னன்னா, அவன் ஆக்ட் பண்ணுறது நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு, அவன் இமேஜினேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். Sid flew downstairs and said, Oh, Aunt Polly, come, Tom is dying. Sid என்ன பண்ணுறான்னா, இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் அப்ஸ்டேர்ஸில் இருக்குது. ஸோ டவுன் ஸ்டேர்ஸ்க்கு ஓடி வந்து அவங்க ஆண்டியை சத்தமாக கூப்பிட்றான். டாம் வந்து சாக போகிறான், வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். எஸ், டோன்ட் வெயிட், கம் குயிக், ரபிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட். உடனே அந்த ஆண்ட் போலி சொல்கிறாங்க, பைத்தியகார்த்தனமாக பேசாத, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா நல்லா இருக்க பையனுக்கு எதுக்கு அப்படி ஆகுது? But she fled upstairs, nevertheless, with Sid and Mary at her heels, and her face white too, and her lip trembled. When she reached the bedside, she said, You, Tom, what's the matter with you? Oh, Auntie, what's the matter with you? What's the matter with you, child? இருந்தாலும் அவங்க மனசை கேட்காம ஓடி போய் பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து டாமை வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, நல்லா வளர்க்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. பட் அதுதான் வந்து டாம்க்கு வந்து இரிட்டபிளாக இருக்குது. அவங்க ரொம்ப ரூல்ஸ் போடுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். ஓ ஆண்டி, மை டோ இஸ் டையிங். என்னுடைய காலில் இருக்கக்கூடிய புண்ணு ரொம்ப வலிக்குது, நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். The old lady sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. This made her feel better and she said, Tom, what a turn you did give me. Now you shut up that nonsense and climb out of this. எங்கேயாவது காலில் புண்ணாச்சுன்னா யாராவது இறந்து போவாங்களா? பைத்தியக்காரத்தனமாக பேசாத அப்படின்னு சொல்லி stopped and the pain vanished from the toe. The boy felt a little foolish and he said, Aunt Polly, it seemed dying and it hurt so I never minded my tooth at all.
Your tooth indeed, what's the matter with your tooth? One of them is loose and it aches perfectly awful. உடனே வந்து இவனுக்கு பயம் ஆயிடுது. யோசிக்கிறான், ஒரு வேளை நம்மளே பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வேனிஷ் அப்படின்னா மறைஞ்சு போகிறது, அந்த வலி வந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ உடனே அவன் சொல்கிறான், ஓகே இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை, ஆனால் இந்த வழியில் நான் என்னுடைய இன்னொரு பெரிய வழியை மறந்துட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னா, என்னுடைய பல்லு ஒன்று வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, ஆடிட்டுருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னதுன்னு பாருங்கள். There now don't begin that groaning again, open your mouth well, your tooth is loose but you are not going to die from that. Mary, get me a silk thread and a chunk of the fire out of the kitchen. இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, சரி இது ஒரு பெரிய விஷயமா, யாராவது பல்லு வந்து லூஸாக இருக்குது விட போகுது அப்படின்னா அதனால் யாராவது இறந்து போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஒரு சில்க் த்ரெட்டும் சங்க் ஆஃப் ஃபயர், ஒரு சங்க் ஆஃப் ஃபயர்னா என்னது, ஒரு துண்டு, ஓகே, ஒரு அந்த கறி துண்டு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நெருப்போடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. டாம் said, oh please auntie, don't pull it out, it don't hurt anymore, I wish I may never stir if it does, please don't auntie, I don't want to stay home from school. உடனே அவன் சொல்கிறான், ஐயோ தயவு செஞ்சு அந்த பல்லை வந்து பிடுங்கிறாதீங்க, நான் வந்து ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து ஸ்கூல் போயிடுறேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். பிகாஸ் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, சில்க் த்ரெட் வச்சு இழுத்தா எப்படி இருக்கும் வலி, அதனால் அவன் அப்படி சொல்கிறான். You don't you? So all this row was because you thought you would get to stay home from school and go fishing. Tom, I love you so, and you seem to try every way you can to break my old heart with your mischief. By this time, the dental instruments were ready. The old lady made one end of the silk thread fast to Tom's tooth with a loop and tied the other to the bedpost. Then she caught hold of the chunk fire and suddenly pushed it almost into the boy's face. The tooth was hanging loosely by the bedpost now. உடனே வந்து அவங்க அழுதுட்டு சொல்கிறாங்க, நான் வந்து உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ வந்து ஸ்கூலுக்கு போகாமல் ஃபிஷ்ஷிங் மீன் பிடிக்க போகணும் அப்படின்றக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன், ஓகே, உன்னுடைய குறும்புத்தனம் என்னுடைய ஹார்ட்டை வந்து ரொம்பவுமே காயப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சில்க் த்ரெட்டை பெட் போஸ்ட்டில் கட்டி அந்த சங்க் ஆஃப் ஃபயரை வச்சு யூஸ் பண்ணி ஃபுல்லாக வச்சு இழுக்கிறாங்க. அந்த ஆடிட்டு இருந்த பல்லு வந்து கீழே வந்து அந்த பெட் போஸ்ட்டில் வந்து விழுகுது. ஓகே, தட்ஸ் ஆல். இது ஒரு மிஸ்டீவியஸ் தான் இந்த ஸ்டோரியில். ரைட், இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான புக் எக்ஸசைஸ் ப்ளஸ் கொஷின் ஆன்சர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.